Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா terracotta jewellery pendant ஆரம் செட்டு அதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பேக் ரோப் தான் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது மாதிரியான பிளாக் கலரில் ரோப் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சில்வர் இல்லைனா கோல்டு கலரு வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட்டு, நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட் எடுத்துக்கலாம். அப்புறம் சீப்பு, நெக்ஸ்ட்டு க்ளூ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது மாதிரியான வந்து பீட்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஆரம் செட்டோட பேக் ரோப்பு எந்த இன்ச்சுக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கரெக்டாக வந்து உட்டன் ஸ்கேலாக இருந்தாலுமே சரி, பிளாஸ்டிக் ஸ்கேலாக இருந்தாலுமே சரி, ஒரு அடி அப்புறம் வந்து அந்த ஸ்கேலில் வந்து பாதி, ஸோ வந்து 1.5 அடி வந்து நான் எடுத்திருக்கேன். அதுவே வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு அதை விட வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக வேணும்னாலும் கூடயுமே எடுத்துக்கலாம். பட் நம்மளுக்கு வந்து 1.5 அடியே வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவு தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான குட்டி குட்டியான ஒரு பீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பீட்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்குறச்ச பீட்ஸோட ஹோல்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து சின்ன சைஸில் வந்து இருக்கணும். ஏன்னா பீட்ஸோட ஹோல்ஸ் வந்து பெருசாக இருந்ததுன்னா ரோப் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்மளுக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டைட் பண்ண முடியாது. அதனால் பீட்ஸ் வாங்குறச்ச வந்து பீட்ஸோட ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நிக்ரம் ஒயர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூடயுமே வந்து வேறு ஏதாச்சும் ஒயர் கூட நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இல்லை நார்மலாக கம்பி கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த ரோப்பு வந்து 2 பாதியாக வந்து நம்ம மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்துகிட்டு அந்த ஒயரை வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி அந்த மணியை வந்து நம்ம உள்ளே வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் கோர்த்து எடுத்துக்கோங்க. கோக்குறச்ச வந்து நல்லா வந்து நம்மளுக்கு இது மாதிரி வந்து நம்மளுக்கு நல்லா டைட்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ போட்டு நம்ம எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து இழுக்கிறச்சே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா டைட்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து டைட்டாக இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறச்ச வந்து ஆரம் செட்டு நம்மளுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும், நல்லா அட்ஜஸ்ட் ஆகும். லூஸாக இருந்ததுன்னா வந்து நம்மளுக்கு வந்து அது வேஸ்ட்டு தான். ஸோ வந்து பீட்ஸ் வாங்குறச்ச வந்து பீட்ஸோட ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அது கோத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஆரமோட பெயிண்ட் என்ன கலருன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து என்னோடய ஆரம் செட் வந்து ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக வந்து நான் ஆரஞ்சு கலரில் வந்து த்ரெட்டு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு டிசைனுக்காக தான். இல்லை நீங்கள் நார்மலாக பிளாக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கூடயுமே எல்லாத்துக்குமே கூட நீங்கள் பிளாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆரமோட பெயிண்ட் வந்து என்ன கலரோ அதுக்கு மேட்சாக கூடயுமே வந்து நான் இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டு எடுத்துக்கல, நான் வந்து சில்க் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் பட்டு சாரீக்கானது. ஸோ அதனால் சில்க் த்ரெட்டு போட்டாவே வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஸ்கேலில் நல்லா வந்து சுற்றி எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நான் சுற்றி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு நான் இப்போ சென்டரில் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரோப் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இது மாதிரி அதுக்குள்ளே போட்டுடலாம் நம்ம அந்த சில்க் த்ரெட்டை. போட்டுட்டு நம்ம வந்து ஒரு சின்னதாக வந்து அதே கலரில் வந்து நம்ம வந்து நல்லா சுற்றி ஒரு நாட் மாதிரி வந்து போட்டுக்கலாம். சில்க் த்ரெட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டைட்டாகவே சுற்றிக்கலாம், ஏன்னா வந்து சீக்கிரமாக வந்து அது வந்து கட் ஆயிரும். ஸோ அதனால் ஒரு 10 தடவை வந்து நல்லா சுற்றி ஒரு நாட் மாதிரி வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. நார்மலாக வந்து நம்ம பூ கட்டுற மாதிரியே கூடயுமே ஒரு 3 தடவை வந்து நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நாட் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து நீங்கள் வந்து க்ளூ வந்து தடவிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ரோப் வந்து நம்ம வந்து வெளியில் வந்து வாங்கினோம்னா இதோட ரேட்டு வந்து நம்மளுக்கு 25லேருந்து 30 ருபீஸ் வந்து வரும். இந்த பிளாக் கலர் ரோப் வந்து அது முழுசாகவே வந்து அது வந்து நம்மளுக்கு 60 ருபீஸ்லேயே கிடைக்குது. அதில் வந்து எத்தனை ரோப் வேணாலுமே வந்து நம்ம சைஸ் பொறுத்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து வெளியில் வாங்காமல் வீட்லேயே வந்து இது மாதிரி ஒரு 10-20 செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பல்க் ஆர்டர் வரச்சு நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு குட்டி சீப்பு வச்சு நல்லா அந்த இடத்துல சீவிட்டு அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து ஈவனாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ அந்த பெண்டன்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் பார்த்திங்களா, அது வந்து நான் இப்போ செஞ்சிடுறேன். இப்போ இதே மாதிரி வந்து நீங்கள் சில்வர் கலர் த்ரெட்டுமே சுற்றிக்கலாம், இல்லை பிளாக் கலரு, இல்லை உங்கள்கிட்ட கோல்டு கலர் இருந்தால் கூடயுமே வந்து அதே மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி சுற்றிக்கலாம். இப்போ நான் வந்து பிளாக் கலரில் எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது மாதிரி சில்க் த்ரெட் வந்து நீங்கள் சுற்றுறச்ச வந்து நீங்கள் ஒரு 2-3 தடவை வந்து கொஞ்சம் நல்லா திக்காகவே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்ற ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு எட்ஜ் இருக்கிற ரோப் வந்து நான் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அந்த இடத்துல வந்து நான் க்ளூ தடவிக்கிறேன். க்ளூ தடவிட்டு நம்ம இந்த குட்டியாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டு பிளாக் கலர், அது வந்து நம்ம அது மேலே வந்து நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். மேலே வந்து வச்சு சுற்றக்கூடாது, ஒரு மாதிரி தடிமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் வச்சு கரெக்டாக வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறச்ச வந்து நல்லா ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக அந்த எட்ஜில் வந்து கொஞ்சம் க்ளூ தடவி நல்லா இது மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். இதே மாதிரி பீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஷாப்பில் வந்து கலராக கூடயுமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்து ரொம்ப பிரைட் கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம். இதே மாதிரி லைட் கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி உட்டன்லேயுமே கூடயும் நம்மக்கிட்ட பீட்ஸ் வந்து விற்குது. நம்ம வந்து உட்டனில் கூட நம்ம செய்யலாம். அதோட ஹோல்ஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஒரு ரிங்கை வச்சு நம்ம இதில் ஜாயின் பண்ணி நம்மளோட ஆரம் செட் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கடையில் வாங்க வேண்டாம். இதே மாதிரி நான் வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி 2 கலருமே மிக்ஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். இதே மாதிரி உள்ளன் த்ரெட்டில் கூட நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் பிளாக்கில் செஞ்சுருக்கேன், ப்ளூ ஒன்று இருக்குது, பிங்க்கு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர். உடன் த்ரெட் வாங்குறச்சுமே கூட நம்ம டார்க் கலர் வாங்க வேண்டாம். ப்ரௌன் கலர் இல்லை சாண்டல் கலர் இல்லைனா பிளாக் கலர், இது மாதிரி லைட் கலராக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.